Hello friends, welcome to Mauni Cine Updates. SS Music Fans Meet தானா சேர்ந்த கூட்டம் நம்மளோட வீக் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் எம்என் டீமோட 500 எபிசோட் செலிப்ரேஷன், அதாவது மகாநதி 500 எபிசோட் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் டீமையுமே இன்வைட் பண்ணி வேறு லெவல் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து பிகாவுக்காக இருக்கட்டும், எம்என்காக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டேவை வந்து அமைச்சு கொடுத்து நம்மளோட எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இதை கண்டிப்பாக விஜய் டிவி தான் பண்ணியிருக்க வேண்டியது 500 எபிசோட் செலிப்ரேஷன், பட் அவங்க பண்ணல. பட் அந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்எஸ் மியூசிக் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. ஸோ நம்மளோட வீக்காவோட காஸ்டியூம் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ ரொம்பவே ஒயிட் கலரில் நம்ம விஜயும், வயலட் கலரில் நம்ம காவேரி வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. காவேரி விஜய் டான்ஸ் இருக்குது. காவேரியும் விஜயும் மாற்றி மாற்றி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை ரொம்ப சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க, என்னை வந்து எனக்காக நீங்கள் நிறைய இடத்துல நின்றுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஆசைப்படுற மாதிரி ஒரு அப்பா எப்படிலாம் எங்கள் அப்பா என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்துக்கிட்டீங்க. எல்லா பெண்களுக்கும் இருந்த ஆசைகள் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் விஜய் ப்ரப்போஸ் பண்ணது நமக்கு வந்து வாய்ஸ் கேட்கல. ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். தூக்கிலாம் வந்து வச்சுருப்பாங்க. 3 பேரையுமே தூக்கி ஏதோ ஒன்று தூக்கி இறக்கி ஏதோ ஒரு கேம் மாதிரி வந்து ப்ளே பண்ணாங்க. அது மாதிரி வந்து எஸ்எஸ் மியூசிக்லேருந்து ஒரு அவார்டுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபேன் சைட்லேருந்து வீக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம விஜய் காவேரி அந்த தாலிப்பிரிக்கி கொடுக்குற ஃபங்க்ஷனப்போ ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஒரு காஸ்டியூம் போட்டோ தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் பிரவீன் மினட்ஸாக தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சாப்பாடெலாம் போட்டு பரிமாறவும் செஞ்சுருக்காங்க. நம்ம என்மன் டீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ மார்னிங் ஆரம்பித்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து போல் அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு டயர்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப டிலே ஆகிடுச்சு அந்த கொஷின் செஷன் வைக்கிறதுக்கே. அளவுக்கு சின்ன கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பட் அந்த எல்லோ சுடிதார் ஞாபகம் இருக்க எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் 1 வந்தாங்களே, அவங்க வந்து திருப்பி வந்து இன்னும் விஜய் வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து பிடிக்காத மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க போல். விஜய் அழுதாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிரிச்சா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிவின் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து போயிருந்தாங்க. அவங்க தான் வந்து அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்கேஜிங்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கொஷின் அண்ட் செஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையெல்லாம் வைக்கல, கம்மியாக தான் வச்சுருக்காங்க. எம்என் டீம் எல்லாருமே போயிருக்காங்க. தாத்தா பாட்டி, எம்என் ஃபேமிலி, பசுபதி, சித்தப்பா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாரோட இதுவுமே கிடச்சிச்சு. அப்புறம் பொக்கே மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கெட் பொக்கே மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஃபேன்ஸ்லேருந்து கொடுத்தாங்களா இல்லை எஸ்எஸ் மியூசிக்லேருந்து கொடுத்தாங்களா நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் யாராச்சும் வீடியோஸ் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேட்டடாக டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து எஸ்எஸ் மியூசிக்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதான். முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பண்ணாமல் இன்னும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணாதீங்க, அர்ச்சிவ் ஏதாவது ப்ரைவேட்டில் போடுங்க. அவங்க நாளைக்கு இல்லை டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் அந்த இன்டர்வியூ வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடிட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்எஸ் மியூசிக் வந்து நமக்கு சொன்ன ஒரு அப்டேட் தான். ஸ்டில் நீங்கள் வீடியோ டெலீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜுக்கோ இல்லை வீடியோக்கோ வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, வீடியோஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அர்ச்சிவில் போட்டுக்கோங்க. இதனோட ரெக்வஸ்ட், அவங்க சைட்லேருந்து கொடுத்த பிக் ரெக்வஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சேனல் ரிலீஸ் அப்புறம் பாருங்கள். ரொம்ப நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம அந்த சேனலை பார்க்கும்போது நமக்கு தெரியும். எடுத்த எல்லா அப்டேட்டுமே டெலீட் பண்ணாமல் அப்படியே வந்து டெலகாஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்லாம் பார்க்கும்போது எப்படா வரும்னு சொல்லி நான் ரொம்ப இதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.